வணக்கம் பிள்ளைகள். நான் உங்கள் கோணலிங்கம் ஜெயந்தன், மௌனியா வடக்கு பூம்புகார் கண்ணகி வித்தியாலயத்தில் ஆசிரியராக கடமையாற்றி வாரேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பௌதிகவியல்ல மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் உண்டு, ஆர்முடுதல். அப்ப ஆர்முடுதல் என்றவுடனே உங்களுக்கு மேபி என்ன ஞாபகம் வரலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால், ஒரு பைக்ல ஸ்பீடா என்னது சேஸ் பண்றது, கார்ல சேஸ் பண்றது, சில திரைப்படங்கள்ல நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட மேபி இருக்கலாம். ஆக்சலரேட் பண்ற விஷயம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ நீங்க யோசிச்ச எல்லா விஷயங்களுமே சரியானதான். சோ அப்ப ஆர்முடுதல் என்ற விஷயத்துல நாங்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் உன்னிப்பாக என்னென்ன கன்செப்ட் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். உண்மையில பாத்தீங்கன்னு சொன்னால் ஆர்முடுதல் என்ற விஷயத்துக்குள்ள மேபி என்ன செய்யலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு பிடித்தமான அல்லது விருப்பம் இல்லாத ஒரு நபரை அல்லது பொருளை நீங்கள் கண்ட உடனே நீங்கள் மேபி என்ன செய்யலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா, செல்ற வேகத்தை விட விரைவாக சென்றிருக்கீங்க. இல்லைன்னு சொன்னால் உங்களோட வேகத்தை குறைத்திருப்பீங்க. அதாவது அங்க வேகம் என்ன செய்யுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாறுது. என்னத்தோட மாறுது? நேரத்தோட மாறுது. அப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு மேபி அது ஒரு மில்லி செகண்டாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா செகண்டாக இருக்கலாம், இல்லாட்டால் ஏதோ நிமிடங்கள். சோ குறிப்பிட்ட நேரம் ஆயிடேல அது இந்த வேகம் என்னது ஒரு முதல் இருந்த வேகத்தை விட வேற ஒரு வித்தியாசமான வேகத்தை எடுக்குது. அப்ப நாங்கள் வேகம் மாறுது நேரத்தோடு. அதனை நாங்கள் குறிப்பிட முடியும் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் ஆர்முடுதல். அப்ப ஆர்முடுதல் என்றதை நாங்கள் என்னன்னு சொல்ல முடியும்னு சொன்னால் வேக மாற்று வீதம். வேக மாற்று வீதத்தை நாங்கள் சொல்லுவோம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் ஆர்முடுதல். அப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் இந்த வேகம் மாறுது என்றால், உதாரணத்துக்கு முதலாவது ஆரம்பத்துல ஒரு பொருள் ஒன்று நாங்கள் பயணிக்கிற மாதிரி யோசிப்போம். ஏன்னா இது ஒரு பொருள். ஆரம்ப செகண்ட் நான் என்னது t=0 நேரத்தில் எடுத்துக்கொள்றேன். அதன் வேகம் மேபி என்னது நாங்கள் போட்டுக்கொள்வோம் 0 மீட்டர் செகண்ட் -1 என்று போட்டுக்கொள்வோம். அது அடுத்த ஒரு செகண்ட் நேரத்துல t=1 செகண்ட் நேரத்துல மேபி என்ன செய்யுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 5 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்தை பெறுது. சேர்ந்து இன்னொரு 2வது செகண்ட் நேரத்துல ஒரு 10 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்தை பெறுது. இனி 3வது செகண்ட் நேரத்துல ஒரு 20 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்தை பெற்றுக்கொண்டு இருக்கு. அப்ப பாருங்க, இங்க ஆரம்ப வேகம் அந்த பொருள்ன்றது ஸ்டார்ட் பண்ணிக்குள்ள இருந்த வேகம் 0 இருந்த போதிலும் ஒவ்வொரு டைம்லயும் அது இந்த வேகம் என்ன செஞ்சோண்டு போகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் அதிகரிச்சொண்டு போகுது. அப்ப வேகம் அதிகரிச்சொண்டு போகுது என்றால் பாருங்க, வேகம் மாற்று வீதம் நேரத்தோட வேகம் மாறுறதுதான் என்னது ஆர்முடுதல் என்றால், இங்க வேகம் அதிகரித்தொண்டு போகுதுன்னு சொன்னா இதனை நாங்கள் நிச்சயமாக குறிப்பிட முடியும் என்னென்று ஆர்முடுதல் என்று நாங்கள் குறிப்பிட முடியும். இந்த பொருளானது ஒரு ஆர்முடுதல் இயக்கத்துல இயங்கி கொண்டு இருக்குது என்ற கன்செப்டை நாங்க என்ன செய்ய முடியும்னா கைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. அட் த சேம் டைம் இது 2வது விடயம் பார்ப்போம். இப்ப ஆரம்பித்த வேகம் மேபி என்னது ஒரு 50 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்துல ஸ்டார்ட் பண்ற நேரம் என்னது 0 செகண்ட்ல அவர் ஸ்டார்ட் பண்ணிக்கல ஒரு 50 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்தோட அவர் ஸ்டார்ட் பண்ற. ஆனா என்ன செஞ்சுட்டாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால், அவர் ஒரு தடுப்பு ஒன்று பிரயோகிக்கிட்டார். ஒரு தடுப்பு ஒன்று பிரயோகித்து அந்த வேகத்தை குறைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஒன்று அவருக்கு வந்துட்டு, அதனால என்ன செய்யணும் அடுத்தடுத்த கணப்பொழுதுகள்ல மேபி என்னது ஒரு செகண்ட்ல ஒரு என்னது 40 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகமும், அடுத்த செகண்ட்ல 2வது செகண்ட்ல மேபி ஒரு 30 மீட்டர் செகண்ட் -1 வேகம், இப்படி என்ன செய்யணும் சொல்லி பார்த்தேன்னு சொன்னால் குறைந்த ஒன்று ஒரு 15 மீட்டர் செகண்ட் -1 t=4 செகண்ட்ல அவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி பார்த்தா 0 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்தை அடைகிறார் என்று வச்சுக்கொள்ளும். அப்ப இங்க ஆரம்பித்த வேகம் இல்லை, ஆரம்பித்த வீதம் 50 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்துல ஆரம்பித்த போதிலும் இறுதியாக அவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி பார்த்தா ஓய்வுக்கு வர்றாரு. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இங்க என்ன நடக்குது, ஒரு வேகம்ன்றது குறைஞ்சோண்டு வருது. அப்ப இங்க வேகம் நேரத்தோட குறைஞ்சோண்டு வருது. முதலாவது நேரம் வேகம் பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு நேரத்தோட கூடிட்டு வருது. இங்க வேகம் ஒரு நேரத்தோட என்ன செஞ்சோண்டு வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா குறைந்தோண்டு வருது. அப்ப இங்கேயும் கட்டாயம் என்ன நடக்குது, நாங்கள் பார்த்திருந்தோம் ஆர்முடுதல்ன்றது வேக மாற்று வீதம். அதாவது நேரத்தோட வேகம் மாறிட்டேன்னா கட்டாயம் அங்க என்ன இருக்குது, ஆர்முடுதல் இருக்குது. அப்ப இங்க நேரத்தோட பாருங்க வேகம் என்ன செஞ்சோண்டு போகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா குறைஞ்சோண்டு போகுது. அப்ப கட்டாயம் இதையும் நாங்க என்னன்னு சொல்லுவோம், இந்த இயக்கமும் ஒரு ஆர்முடுதலோட தான் இயங்கி கொண்டிருக்குது. அப்ப உங்களுக்கு 2 விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேகம் ஆரம்ப வேகத்தை விட எனது நேரத்தோடு அதிகரித்தோண்டு போனாலும் நாங்கள் அது அந்த பொருளானது ஆர்முடுதல் இயக்கத்துல இருக்குன்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் வேகம் எனது நேரத்துடன் குறைந்து கொண்டு சென்றாலும் அந்த பொருளை நாங்க சொல்லுவோம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் ஆர்முடுதல் இயக்கத்துலதான் இருக்குன்னு சொல்லுவோம். சரிதானே? 3வது கன்செப்ட்ல நாங்கள் கேட்கலாம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வேகம் மாறாது. இது மிக முக்கியமான ஒரு கன்செப்ட் பாருங்க. ஒரு எல் டைப்ல ஒரு என்னது ஒரு கர்வ் உடைய ஒரு வீதி என்று யோசிச்சு கொள்ளுங்க. அப்ப இப்படி இந்த வடிவில் இருக்கிற ஒரு வீதி என்று நீங்கள் யோசிச்சு கொள்ளுங்க, ஒரு பயணப்பாதை. இந்த பயணப்பாதையில ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பயணிக்கிறார். ஒரு மேபி ஒரு 30 மீட்டர் செகண்ட் -1 என்று போயிட்டு இருக்கார். உங்களுக்கு தெரியும் வேகம்ன்றது ஒரு காவிக்கணியம், திசையும் இருக்கும் தருமனும் இருக்கும். இப்ப இந்த டைம்ல அவர் என்ன செய்யறாருன்னா தன்னை கதிய மாத்தாமல், அதாவது 30 மீட்டர் செகண்ட் -1 என்ற கதிய மாத்தாமல்
இப்படியே டேர்ன் பண்ணி கொண்டு வாரு. ஆனா பாருங்க, நான் சொல்லிக்கல வேகம் மாறலன்னு சொல்லல, பருமன் மாறல, ஆனா என்ன மாறி கொண்டு வருது, திசை மாறி கொண்டு வருது. அப்ப இந்த டைம்ல வேகம் மாற்றம் இருக்குதா இல்லையா, என்ன நீங்க நினைக்கிறீங்க? அதாவது 30 மீட்டர் செகண்ட் -1 இந்த பாதையில தொடர்ச்சியாக பயணித்து கொண்டிருக்கு. இப்ப இந்த இடத்துல வேகம் மாறுதா மாறலையா? ஒரு கன்செப்ட், கதி மாறுதா இல்லையா? முதலாவது கதி மாறலேன். 30 மீட்டர் செகண்ட் -1 என்றார். கதி என்றது நீக்கணியம் பருமனை மட்டும் கொண்டது. சோ கதி என்றது என்ன செய்யல, மாறல. உப்ப என்ற கேள்வி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் வேகம் மாறுதா இல்லையா? ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்த வேகம் என்றது பாத்தீங்கன்னு சொன்னால் காவிக்கணியம். அப்ப கட்டாயம் ஒரு காவிக்கணியம் என்றா என்ன இருக்கும், ஒரு பருமனும் இருக்கும், அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னு சொன்னால் என்னது, திசையும் இருக்கும். அப்ப பருமனையும் திசையையும் கொண்ட கணியங்களை நாங்கள் காவி கணியங்கள் எல்லாம் படிச்சிருக்கிறோம். அப்ப கட்டாயம் இது இந்த பருமன் சமனாக இருந்த போதிலும், 30 மீட்டர் செகண்ட் -1 என்ற பருமன் சமனாக இருந்த போதிலும் கணத்துக்கு கணம் அதன் திசை என்ன செய்யுது, மாறுது. அப்ப இங்க வேக மாற்றம் கட்டாயம் நடக்குது. முதல் இருந்த வேகம் இல்லை, வேகம்ன்றது என்னது, பருமனும் இருக்கணும், திசை மாறுது என்றாலும் வேக மாற்றம் என்று நடக்குதா இல்லையா நேரத்தோட. அப்ப இந்த கன்செப்ட கூட நாங்க என்னன்னு சொல்லுவோம்னு சொல்லி அந்த பொருள் ஒன்று ஆறுமுடுகள் இயக்கத்துல இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப ஆறுமுடுகள் இயக்கம் ஒன்றுல ஒரு பொருள் ஒன்று பயணிக்குது என்றால் 3 பிரதானமான கன்செப்டில் அது நடக்கலாம் என்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால், அதன் ஆரம்ப வேகத்தை விட நேரத்தோட அதன் வேகம் என்ன செய்யலாம், கூடி கொண்டு போகலாம். இரண்டாவது, ஆரம்ப வேகத்தை விட நேரத்தோட என்ன செய்யலாம், வேகம் குறைகிறதையும் நாங்கள் சொல்லுவோம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் ஆறுமுடுகள் என்றால் சொல்லுவோம். அட் த சேம் டைம் இந்த திசைகள் மாற்றப்படும் போது, ஒரே சீரான கதியில இயங்கின போதும் அந்த திசை மாறும் சந்தர்ப்பத்துல கூட நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்க வேக மாற்றம் நேரத்தோட நடக்கிறபடியால் அதனை நாங்கள் குறிப்பிடுவோம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கேயும் அந்த பொருளானது ஆறுமுடுகள் இயக்கத்தோட நடக்குன்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப இந்த இதுல பெரும்பாலும் இந்த முதலாவது கன்செப்ட்ல எல்லாருக்குமே ஒரு என்னது சரியான ஒரு பொருத்தப்பாடு, நாங்கள் ஒரு வெஹிக்கிள்ல டக்குன்னு ஆக்சிலரேட்டர் முறுக்குறது, ஆக்சிலரேட் பண்றது, அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன தெரியப்பட்டா வேகம் அதிகரிக்கிறது ஆறுமுடுகள் என்ற கன்செப்ட்ல அவைகளுக்கு எல்லாமே பொதுவான மாணவர்களுக்கு இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனா இரண்டாவது கன்செப்டை நீங்க புரிந்து கொள்ளணும், என்னது ஒரு சடனா என்னது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் நீங்க பாக்குறீங்க, அல்லது ஒரு வெஹிக்கிள் எதிராக உங்களுக்கு அடிக்கிற மாதிரி வருது. அப்ப நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்க, ஒரு மேபி ஒரு பாதசாரி ஒரு ஆள் அதை கிராஸ் பண்றாரு, திடீரென கிராஸ் பண்றாரு, ஒரு வயதுக்கு ஒரு ஆள் கிராஸ் பண்றாரு, ஒரு விலங்கு ஒன்று நீங்க போற பாதையில கிராஸா வரப்போகுது. அப்ப நீங்க என்ன செய்றீங்க, சடனாக என்ன செய்யணும், உங்களோட பிரேக்ஸை நீங்கள் இயக்கத்துக்கு எதிரான ஒரு தடுப்பு விசையை நீங்க என்ன செய்வீங்க, கொடுப்பீங்க. அப்ப அந்த கொடுக்குற கணத்துல வேகம் என்ன செஞ்சோண்டு போகலாம், குறைஞ்சோண்டு போகலாம். அந்த வேகம் குறைஞ்சோண்டு போறதும் பிள்ளைகள் என்னன்னு நாங்க சொல்லுவோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஆறுமுடுகள். மூன்றாவது கன்செப்ட் நாம் இருக்கணும் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த திசை மாறுது, அது இந்த பருமன் கதிஇந்த பருமன் மாறாட்டாலும் திசை மாறினாலும் நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஆறுமுடுகள் என்றுதான் சொல்லுவோம். அப்ப ஆறுமுடுகள் என்றது மிக முக்கியமாக வேக மாற்று வீதம் என்றது தெரிஞ்சிருக்கணும். அப்ப இந்த 3 கன்செப்டும் உங்களுக்கு விளங்கிட்டேன்னு சொன்னா, நான் சில ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நான் ஒரு 5 சந்தர்ப்பங்கள் சொல்றேன். இந்த 5 சந்தர்ப்பங்கள்லயும் அது ஆறுமுடுகள் அந்த பொருளானது ஆறுமுடுகளோட இயங்குதா அல்லது இயங்கலையா என்ற விஷயங்களை நீங்கள் எனக்கு சொல்லக்கூடியதா இருக்கும். நான் முதலாவது என்ன செய்யறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இயக்கங்களை ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்ன செய்யறேன்னா ரைட் டவுன் பண்றேன். அந்த டைம்ல நீங்க யோசிச்சு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் என்ன செய்யறேன்னு சொன்னா ஒவ்வொன்றையும் தனித்தனியாக டிஸ்கஸ் பண்றேன். முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னால், ஒரு மேபி ஒரு பந்தொன்றை மேல நாங்கள் எறிகிறோம். ஒரு பந்தொன்றை நான் என்ன செய்யறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வேகத்தோட மேல் நோக்கி நான் எறிகிறேன். ஒரு பந்தை நான் மேல் நோக்கி எறிகிறேன். இரண்டாவது சந்தர்ப்பம் நான் சொல்றேன், ஒரு பந்தொன்றை அல்லது ஒரு என்னது ஒரு திசையில ஒரு ரோட்டொன்றுல நீங்க என்ன செய்வீங்க, ஒரு மேபி ஒரு 30 மீட்டர் செகண்ட் -1 என்ற மாறாத கதியில அப்படியே அதே நேர்கோட்டோட அந்த பொருளானது பயணிச்சு கொண்டிருக்கு. இங்க முதலாவது சந்தர்ப்பத்துல பந்து மேல் நோக்கி எறிகிறோம். இரண்டாவது சந்தர்ப்பத்துல சொல்றேன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு மாறாத கதியில ஒரு நேர்கோட்டு பாதை வழியே ஒரு பொருள் ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கு. மூன்றாவது, ஒரு தென்னை மரம் என்று நீங்க யோசிச்சு கொள்ளுங்க. ஒரு தென்னை மரம், அந்த தென்னை மரத்தில் இருந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு தேங்காய் கீழே ட்ராப் அவுட் ஆகுது, கீழே என்ன செய்யுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா விழாது. அப்ப முதலாவது சந்தர்ப்பம் ஒரு போலொண்ட மேல நோக்கி மேல எறிகிறது. இரண்டாவது சந்தர்ப்பம் பாத்தீங்கன்னா, ஒரு பொருள் ஒன்று ஒரு நேர்கோட்டு பாதை வழியில ஒரு 30 மீட்டர் செகண்ட் -1 என்ற மாறாத வேகத்தில் அப்படியே பயணிச்சு கொண்டு இருக்க யோசிங்க. மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னால், ஒரு தென்னை மரத்திலிருந்து ஒரு காய் வந்து டக்குண்டு கீழே விழுற மாதிரி நீங்க யோசிக்கலாம். நாலாவது, ஒரு ஆள் உங்களுக்கு ஒரு என்னது, நீங்க கிரிக்கெட் விளையாடுறீங்க, ஒரு ஆள் என்னது பந்து அடிச்சிருக்க, அந்த பந்தை வார பந்தை நீங்க பிடிக்கிறீங்க. பந்தை பிடித்த. அஞ்சாவது கன்செப்ட், ஒரு நீங்கள் திருவிழா டைம்ல எல்லாம் நீங்கள் போயிருக்கலாம், இந்த பாதாள கிணற்றுக்குள்ள சைக்கிள் ஓடுறது, மோட்டார் பைக் ஓடுறது,
மேபி கார் ஓடுறது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்திருக்கலாம். சோ பாதாள கிணற்றுல ஒரு மாறாத கதியில வட்ட இயக்கத்தை ஒன்றால் ஆக்கி கொண்டிருக்காரு. சோ மாறாத கதியா, ஒரு மாறாத கதி மேபி நான் குறிப்பிடுறேன், ஒரு 50 மீட்டர் செகண்ட் -1 என்ற மாறாத கதியில ஒரு ஆள் என்ன செஞ்சிருக்காருன்னா ஒரு பாதாள கிணற்றில தன் மோட்டார் பைக்கை ரன் பண்ணி கொண்டிருக்காருன்னு யோசிக்கும். சோ இந்த 5 சந்தர்ப்பத்திலேயும் இதுல எங்க ஆர்முடுகள் நடக்குதா இல்லையா, அந்த நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன காரணம், ஏன் ஆர்முடுகளோட இயங்குறதுக்கு நீங்க குறிப்பிடுறதுக்கான காரணங்கள் ஒவ்வொன்றே நீங்க சொல்லக்கூடியதா இருக்கலாமான்னு பாருங்க. முதலாவது திருப்பி சொல்றேன் பாருங்க. போலோண்ட நீங்க என்ன செய்றீங்க, மேல் நோக்கி எறிகிறீங்க. இது ஆர்முடுகள் இயக்கமா இல்லையான்னு சொல்லுங்க காரணம். ரெண்டாவது, ஒரு சீரான ஒரு நேர்கோட்டு பாதை ஒன்றுல ஒரு பந்தை நாங்கள் ஒரு வெஹிக்கிள் ஒன்று 30 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தோட என்ன செய்து என்றால் பயணிச்சு கொண்டு இருக்கு. மூன்றாவது கன்செப்ட், ஒரு மரத்திலிருந்து தென்னை மரத்திலிருந்து தேங்க தொப்பண்டு விழுது. நாலாவது, வார போல நீங்க என்ன செய்றீங்க என்றால் பிடிக்கிறீங்க. அஞ்சாவது, ஒரு பாதாள கிணத்துல என்ன செய்யறாங்க, பாதாள கிணறுனா உங்களுக்கு தெரியுமா, சர்க்கஸ் நடக்கிறது. சோ அதுல ஒரு மோட்டார் பைக்ஸ் ஒன்று என்ன செய்யறாங்க, ஒரு 50 மீட்டர் செகண்ட் -1 கதியில ரன் பண்ணி கொண்டு இருக்குது. இப்படி ஒரு சர்க்கிள் மோஷன்ஸ்ல இயங்கி கொண்டு இருக்குது. சோ இது அனைத்துமே ஆர்முடுகளா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது கன்செப்ட பாருங்க. இங்க வேகம், ஒரு போலண்ட நீங்கள் எறியணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் என்னது, அதுக்கண்டு ஒரு ஆரம்ப வேகம் ஒன்று இருக்கு. ஆரம்ப வேகம் ஒன்று கட்டாயம் இருக்கும். ஆரம்ப வேகத்தை நாங்கள் ஒரு ஜூ என்று சொல்லுவோம். ஆரம்ப வேகம் இருக்கும். சோ ஆரம்ப வேகம் கட்டாயம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சைவரை விட பெரிதாக இருக்கு. உண்மை இல்லையா? என்னப்பா சைவரை விட பெருசா இருந்தா தானே நம்ம மேல எறிய முடியும். கட்டாயம் சைவரை விட என்னது பெருசா தான் இருக்க போகுது. அதற்கு மேல மேல போக 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 அதி உயர் புள்ளியில அந்த இறுதி வேகம் என்ன இருக்குன்னு சொன்னா சைவரா இருக்கு. இறுதி வேகம் என்ன இருக்குன்னா சைவரா இருக்கு. சோ கட்டாயம் 0 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தை விட ஆரம்ப வேகம் கூடவாகவும் இருக்கும். அந்த சேம் டைம் அது அதி உயர்ந்த புள்ளியில அது இந்த வேகம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தா 0வா கட்டாயம் இருக்கு. என்றால் புவியீர்ப்பு கீழ் நோக்கி இழுக்கிறபடியால போக 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 வேகம் குறைஞ்சு அதிக உச்ச புள்ளியில பாத்தீங்கன்னு சொன்னா அதோட வேகம் 0வா இருக்க. அப்ப நேரத்தோட அதோட வேகம் என்ன செய்யுது, குறைஞ்சொண்டு போகுது. ஸ்டார்டிங் வேகம் 0 இல்ல, இறுதி வேகம் பாத்தீங்கன்னு சொன்னால் என்னது சைவரா இருக்கு. அப்ப நேரத்தோட அதோட வேகம் குறைஞ்சு போகுது. அப்ப மாறுது. கன்செப்ட் என்ன, வேகம் மாற்ற வீதம் இருந்தனா நேரத்தோட வேகம் மாற்றம் நடந்ததுன்னா அது ஆர்முடுகள். அப்ப இது முதலாவது ஆர்முடுகளோட இயங்குது. நான் கேட்கிறவங்க. சோ இது ஆர்முடுகள் இயக்கம். ரெண்டாவது பார்ப்போம். ரெண்டாவது பாருங்க, ஒரு நேர்கோட்டு இயக்கத்துல ஒரு நேர்கோட்டு பாதை வழியில ஒரு வாகனம் ஒன்று, மேபி ஒரு கார் எடுத்துக்கொள்ளுங்க, 30 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தோட தொடர்ச்சியாக பயணிக்குது என்று பார்த்தால் இங்க இது பருமனும் மாறையில திசையும் மாறையில. நேர்கோட்டு பாதைன்னு சொல்லியாச்சு. பருமன் 30 மீட்டர் செகண்ட் -1 வேகத்திலே பயணிக்குது. அதுல நேர்கோட்டு பாதை என்ற கன்செப்ட் சொல்லியாச்சு. அப்ப திசையும் மாறையில பருமனும் மாறையில. அப்ப வேக மாற்றம் இருக்குதா? இல்ல, வேக மாற்றம் இல்ல. அப்ப நார்முடல் என்ன, வேக மாற்று வீதம், நேரத்தோட வேகம் மாறுறதா நார்முடல். அப்ப இங்க வேக மாற்றம் என்றது நேரத்தோட நடக்கல. அதால நாங்கள் இதனை ஆர்முடுகள் இயக்கத்தில் இந்த பொருள் இல்லை என்று நாங்க சொல்லலாம். இது ஆர்முடுகள் இல்லை. இப்ப இங்க பார்ப்போம் மூன்றாவது கன்செப்ட் முதலாவது கன்செப்டுக்கு அகைன் ஆனது. இங்க எப்படி நீ கீழே இருந்து மேல ஒரு பொருளை எறியும் போது உயிர்ப்பு கீழ் நோக்கி இழுக்கிறபடியால வேகம் என்ன செஞ்சு இருக்கும், போக 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 குறைந்து கொண்டு செல்லுதோ, அதே மாதிரி மேலே இருந்து ஒரு பொருளை விட்டா, அதாவது இந்த தென்னை மரத்துல இருந்து தேங்காய் விழுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேல அதிக உச்ச புள்ளியில அதோட வேகம் என்ன இருக்கும்னா ஆரம்ப வேகம் என்ன இருக்கும், நிச்சயமா சைவரா இருக்கும். ஆனால் இறுதி வேகம் நிலத்தை அடையும் போது யோசிச்சு பாருங்க, அதுல உங்களோட தலை இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா அதோட வேகம் நிச்சயமா சைவரா இருக்காதுன்றது உங்களால புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப நிலத்துல அடைக்கிற அந்த வேகம் இறுதி வேகம் நிச்சயமாக என்ன இருக்குன்னு சொல்லாண்டா சைவரை விட கூடிய பெருமானமாகத்தான் இருக்கு. சரியா? அப்ப கட்டாயம் அங்க பாருங்க, நேரத்தோட ஆரம்ப சைவர் பேருந்து வேகம் கூடி இருக்கு. அப்ப வேக மாற்றம் என்றது இருக்கு. அப்ப இந்த செயற்பாடை நான் சொல்லுவோம் என்னது, இது ஆர்முடுகளோட இயங்குது. வேக மாற்றம் நடக்குது நேரத்தோட. அப்ப ஆர்முடுகள். இப்ப பார்ப்போம். நாலாவது கன்செப்ட் என்ன, வார போல பிடிக்கிறேன்டா வந்தோண்டு இருக்க பொழுது கட்டாயம் ஒரு இயக்கம் ஒன்று இருக்கு. என்ன வேகம் ஒன்று இருக்குமா இல்லையா? கட்டாயம் வந்தோம் உங்களோட கையை அடையும் வரைக்கும் அதுக்கு ஒரு வேகம் ஒன்று இருக்கும். உங்களோட கையை அடையக்குள்ள அந்த வேகம் என்ன செய்யும், படிப்படியா குறைந்து உங்களோட போல நீங்க இப்படி பிடிக்க மாட்டீங்க, பிடிச்சோண்டு கொண்டு உங்களோட உடலோட கொண்டு போய் ஒட்டித்தான் அதை நிப்பாட்டுவீங்க இல்லையா? சோ அப்படி எல்லா இப்படியும் பிடித்துக் கொள்ள முடியும். பட் உங்களோட கற்பனை பண்ணி கொள்ளுங்க. இப்ப ஒரு ஆரம்ப வேகம் ஒன்று அந்த உங்களை கையை அடையறதுக்கு முன்னாடி ஒரு வேகம் ஒன்று இருக்கும். ஆனா உங்களோட கையை அடைந்த பிறகு கடைசியாக அந்த வேகம் என்னவா இருக்கு, 0வா இருக்க போது. அப்ப வேக மாற்றம் நேரத்தோடு நடக்கும் போது அப்ப கண்டிப்பா இதுவும் என்ன செய்யும், ஆர்முடுகள் இயக்கத்துல இயங்குதுன்றது தெரிஞ்சிருக்கும்.
அடுத்ததாக ஒரு பாதாள கிணறு இல்லைன்னு சொன்னா நீங்கள் ஒரு நூலொண்டுல ஒரு பந்தொண்டை கட்டிட்டு மேபி இப்படி சுத்தி இப்படி ஒரே மாறாவகத்துல இப்படி ஆட்டினா கூட அதை நான் சொல்லுவோம் என்னன்னு சொல்ல ஒரு வட்ட இயக்கத்தை ஆட்டும் இல்லையா. இப்ப அதே மாதிரியான கன்செப்டை நீங்க யோசிங்க. ஒரு பாதாள கிணறுல இவர் மாறா கதி 50 மீட்டர் செகண்ட் -1 என்ற மாறாத கதியில என்ன செஞ்சு இருக்காரு, இப்படி ரன் பண்ணிட்டு இருக்காரு யோசிங்க. அப்படி என்றால் இது ஆறுமுடுகளோட இயக்கமா இல்லையா? அதாவது ஆறுமுடுகள் என்ற 3 கன்செப்ட் சொல்லியிருந்தார். ஒன்று வேகம் அதிகரிக்கிறது, இரண்டாவது வேகம் குறைது, மூன்றாவது வேகம் தர்மல்ல மாற்றம் இல்லாட்டாலும் திசை மாற்றம் அடைந்தாலும் அதை நாங்க சொல்லுவோம் என்னது வேக மாற்றம் இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப இங்க யோசிச்சு பாருங்க, பருமன் மாறல, பட் கணத்துக்கு கணம் என்ன செஞ்சு இருக்கும், அது இந்த திசை மாறியொண்டு இருக்கும். அப்ப கணத்துக்கான திசை மாறியொண்டு இருக்கிறபடியால நாங்க என்ன சொல்லுவோம்னு சொல்லி பாத்தோம்னா அங்கேயும் வேக மாற்றம் இருக்குது. சோ இதுவும் என்னன்னு சொல்லுவோம்னு சொல்லி பார்த்தனால் ஆறுமுடுகள் இயக்கத்தோட தான் இருக்குன்னு சொல்லி. அப்ப இப்ப உங்களுக்கு நாங்கள் இவ்வளவு நேரம் கதைச்சதுல இருந்து உங்களுக்கு மேபி என்ன ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கலாம். ஓகே, ஒரு இயக்கம் நடந்தென்றால் நாங்கள் அங்க நேரத்தோட வேக மாற்றம் இருக்குதா இல்லையான்றதை செக் பண்ணுவதன் ஊடாக அறிவதன் ஊடாக அது ஆறுமுடுகள் இயக்கமா இல்லையான்றதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று நான் நம்புறேன். சோ இனி நாங்கள் இந்த ஆறுமுடுகள் என்ற வரைவிலக்கணத்தில் இருந்து, அதாவது வேக மாற்ற வீதம் ஆறுமுடுகள் சொன்னோம் இல்லையா, அப்ப அந்த வரைவிலக்கணத்தில் இருந்து அதற்கான சமன்பாடை கட்டி எழுப்பி அந்த சமன்பாட்டை ஒரு சில 1-2 விடயங்கள்ல நாங்கள் பரீட்சையை பார்த்து அந்த ஆறுமுடுகள் என்ற கன்செப்டை விளங்குறதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். ரைட். அப்ப இதுல முதலாவது அதுல பாருங்கோ, நாங்கள் இதுக்கு முன்னமும் என்னது கதியின் சமன்பாடுகள் வேகத்தின் சமன்பாடுகள் எல்லாம் பார்த்து நீங்க தூரம் மாற்று வீதம் கதி, இடப்பெயர்ச்சி மாற்று வீதம் வேகம் என்றெல்லாம் பாத்தீங்க. அப்ப வீதம் என்ற கன்செப்ட் மாற்று வீதம் என்ற கன்செப்ட் வந்துட்டா அந்த சாமான என்ன செய்யணும், அதுல குறிப்பிடப்பட்ட ஆளை நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கோம்னா நேரத்தால டிவைட் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப இங்க ஆறுமுடுகின்ற சமன்பாடு நாங்கள் எப்படி எழுதலாம் யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த சமன்பாடுகள் அதாவது கதியின் வேகத்தின் சமன்பாடுகள் ஒப்பிட்டு வேக மாற்று வீதம். அப்ப ஆறுமுடுகள் சமன் என்ன செய்யணும் வேகம், அடுத்து என்ன இருக்குது மாற்று வீதம் வேக மாற்றம். அப்ப வேக மாற்றம் கீழே என்ன செய்யணும் வீதம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேரத்தால பிரிப்போம். ஆறுமுடுகள்ன்றது வேக மாற்று வீதம். அப்ப வேக மாற்றத்தை நாங்கள் என்னத்தால பிரிப்போம்னு சொல்லி பாத்தீங்கன்னா நேரத்தால பிரிப்போம். அப்ப வேக மாற்றம்டா என்ன, ஒரு ஆள் ஆரம்ப வேகம் ஒன்று இருக்குது, இறுதி வேகம் ஒன்று இருக்கு. அப்ப வேக மாற்றம்டா என்னப்பா, இறுதி வேகத்துல இருந்து ஆரம்ப வேகத்தை கழிக்கிறது தானே. அப்ப நாங்கள் என்ன சொல்லலாம், வேக மாற்றத்தை இறுதி வேகம் ஆரம்ப வேகம், இறுதி வேகம் ஆரம்ப வேகம் கழிச்சா வேக மாற்றம் பெறும். இது ஒரு சின்ன விஷயம். சோ வேக மாற்றம் ஃபைனல் அவற்ற வெலோசிட்டியில இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப என்னது இனிஷியல் வெலோசிட்டி என்னது நாங்கள் கழிச்சு விட்டா சரி. அப்ப இறுதி வேகத்திலிருந்து ஆரம்ப வேகத்தை கழிச்சால் வேக மாற்றம் பெறும். அதற்கு அந்த பயணத்துக்கு எடுத்த பயணத்துக்கான அந்த நேரத்தை தான் நாங்கள் இங்க குறிப்பிடுவோம். இது சமன் என்னவா இருக்கும் ஆறுமுடுகள். அப்ப இதை நாங்கள் என்னது இப்படி எழுதிக்கொண்டிருக்கணும், லாவணா ராணா 3 ஆண்டு எழுதிக்கொண்டிருக்காமல் இதுகளுக்கு நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறியீடுகளை போட்டு காட்டலாம். இப்ப ஆறுமுடுகள்னு சொன்னா என்னது நாங்கள் சிமோல் ஏயால குறிப்பிடுவோம். இறுதி வேகத்தை பாத்தீங்கன்னா என்னது பியால குறிப்பிடுவோம். அட் த சேம் டைம் ஆரம்ப வேகத்தை ஜூ என்று குறிப்பிடுவோம். நேரம்ன்றது உங்களுக்கு தெரியும் டி. அப்ப ஏ சமன் டி மைனஸ் ஜூ ஓவர் டி என்று சொல்லி இப்படியும் நீங்க என்ன செய்ய முடியும் என்றால் குறிப்பிடுவோம். நீங்கள் எஸ்ஏல இதை நீங்கள் பயன்படுத்தும் போது கண்டிப்பா என்ன செய்யணும், இதெல்லாம் என்னது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்த போதும் ஏ சமன் பி சை ஜூ ஓவர் டி என்று நீங்க போட்டாலும் இங்கு ஏ குறிப்பது ஆறுமுடுகள், பி என்பது இறுதி வேகம், ஜூ என்பது ஆரம்ப வேகம், டி என்றது நேரம் என்றதை ஒரு என்ன செய்யணும்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் குறிச்சு விடுறது உங்களுக்கு நல்ல மெசேஜ் செய்யும் போது பாத்தீங்கன்னு சொன்னால் அதை நீங்க திடீர்வு பண்ணி சும்மா சமன்பாடுகளை போட்டு பிரதிபி செய்யாமல் அந்த சமன்பாடுகளை நீங்க பயன்படுத்துற அந்த குறியீடுகள் ஒவ்வொன்றிலையும் அர்த்தங்களை சைட்ல எழுதிட்டு போய் அந்த சமன்பாடுகளை நீங்க பிரதிட்டு போறது உங்களுக்கு கூடுதலான ஒரு என்னது பலமாக அமையும். அதுல நீங்கள் எந்த விதமான புள்ளிகளையும் இழக்காம செய்யறது. அப்ப ஆறுமுடுகள் என்ற டெபினிஷன்ல இருந்து, அதாவது வேக மாற்று வீதம் ஆறுமுடுகள். அப்ப வேக மாற்றத்தின் கீழ் நேரம், வேக மாற்றம் என்றது இறுதி வேகம் ஆரம்ப வேகத்தின் கீழ் நேரம். அப்ப இறுதி வேகத்தை பி என்று சொல்லுவோம், ஆரம்ப வேகத்தை ஜூ என்று சொல்லுவோம், அடுத்தது நேரத்தை டி என்று சொல்லுவோம், ஆறுமுடுகள் ஏ என்று சொல்லுவோம். இதையே நாங்க திருப்பி இங்க படிச்சோண்டு இருக்கிறபடியால இந்த குறியீடுகள் எல்லாம் உங்களுக்கு பாடமாக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அது என்னது 2 வாரல ஃபேமிலியரா போயிடும். ரைட். அப்போ வாங்க இதுல நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கணக்குகளை செஞ்சு ட்ரை பண்ணி பார்ப்போம், இது எங்களுக்கு விளங்குதா இல்லையான்னு சொல்லி. அப்போ ஒரு முதலாவது கேள்வி நாங்கள் யோசிப்போம். ஒரு மோட்டார் வண்டி உண்டு, மேபி என்னது ஒரு மோட்டார் வண்டி உண்டு ஸ்டார்ட்ல ஒரு என்னது ஓய்வுல இருக்குது. ஒரு மோட்டார் வண்டி ஒன்று ஓய்வுல இருந்து ஒரு 10 செகண்ட் நேரத்தில் ஒரு 30 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்தை அடையுது. இது ஆறுமுடுகளோட இயங்குதா இல்லையா,
இயங்கினா என்ன மாதிரி ஆறுமுடுகண்ட பெருமானம் என்ன மாதிரி சொல்லி பார்ப்போம். என்ன ஒரு மோட்டார் வண்டி வந்து ஆரம்பத்தில் ஓய்வில் இருந்து பயணிக்குது. ஓய்வில் இருந்து ஆரம்பிக்கும் மோட்டார் வண்டியானது 10 செகண்ட்ல 30 மீட்டர் செகண்ட் -1 எனும் வேகத்தை அடையுது. அப்ப ஆறுமுடுகள் யாது ரெண்டு இப்படி ஒரு கேள்வியல் வாசிச்சுட்டீங்கன்னு சொன்னா திருப்பி அதை என்ன செஞ்சோண்டு இருக்க கூடாது, வாசிச்சோண்டு இருக்க கூடாது. அப்ப இதை திருப்பி வாசிக்கிறத தவிர்க்கணும்னா நீங்க என்ன செய்யணும்னா அங்க தரப்பட்ட தரவுகளை நாங்கள் ஒரு படம் மூலமாக சின்னனா குறிச்சு கொண்டோம் என்றால் திருப்பி அந்த கேள்வியை வாசிக்க வேண்டிய தேவை இருக்காது. அதுக்கு போற செலவழிகிற நேரத்தை நாங்க என்ன செய்ய முடியும் என்றால் மிச்சப்படுத்தி கொண்டு அடுத்தடுத்த வினாக்களுக்கு பாஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த மோட்டார் வண்டி என்ன சொல்றாரு, ஆரம்பத்துல ஓய்வில் இருந்தது. அப்ப வடிவா வாசிக்கல இந்த மோட்டார் வண்டி கீழியம் இருக்கிற சும்மா ஒரு வட்டத்தை போட்டுவிட்டாரு, மீட்டர் முடிஞ்சுது. சோ மோட்டார் வண்டி வந்து இயங்குது. ஆரம்ப வேகம் என்ன, 0 மீட்டர் செகண்ட் -1. ஏன் ஆரம்ப வேகம் 0 என்று அவர் சொல்றாரு. அப்ப ஆரம்ப வேகம் என்றபடியா t7 0 செகண்ட் அப்படின்னு நான் குறிப்பிடுறேன். அப்ப இங்கால இயங்குது அம்புக்குறி நான் காட்டுறேன். இப்ப எவ்வளவு நேரம் வரை இயங்குதாம், ஓய்வில் இருந்து 10 செகண்ட் ஓய்வில் இருந்து இயங்கிய மோட்டார் வண்டியானது 10 செகண்டில் ஒரு 30 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தை அடைந்தது. அப்ப என்னது இங்க போடுறோம். எவ்வளவு நேரத்துல t7 10 செகண்ட்ல என்ன வேகம், 30 மீட்டர் செகண்ட் -1. 30 மீட்டர் செகண்ட் -1 தானே. அப்ப 30 மீட்டர் செகண்ட் -1 இங்கால பயணிக்குது. திசையும் குறிப்பிடுறோம் என்ன வேகம் உண்டைக்குள்ள காவிக்கணியம். பரமணம் இருக்கு, திசையும் இருக்கு. ரைட். இப்ப நாங்கள் இதுல முதலாவது ஆறுமுடங்களோட இயங்குதா இல்லையா, அது சிம்பிள். இப்ப என்னது உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஆரம்ப வேகம் 0, 30 வேகம் என்னது ஒன்று இருக்குது. அப்ப நான் கட்டாயம் சொல்லுவோம் என்னது வேகம் மாறுது. அப்ப வேக மாற்றம் நேரத்தோட இருக்குது. அப்ப ஈஸியா சொல்லுவோம் இது ஆறுமுடங்களோட இயங்குது. உடனே இது ஆறுமுடுகண்ட என்னது பரமனை காண சொல்லி அது ஆறுமுடுகண்ட பெருமானத்தை காண சொன்னால் அதுக்கு தான் இந்த சமன்பாடு வச்சிருக்கோம். ஏன்னா ஆறுமுடுகள் சமன் இறுதி வேகம் ஆரம்ப வேகத்துக்கு நேரம். அப்ப இந்த சமன்பாடை நான் போடுறேன். அப்ப நேரடியா இந்த சமன்பாடே போடுறேன். A சமன் b - u/t. இதை நீங்கள் வேணுமெண்டா இது உங்களுக்கு எழுத கஷ்டம்டா ஆவணாடுற நம்ம 3 போட்டு ஆறுமுடுகள் சமன் இறுதி வேகம் ஆரம்ப வேகத்துக்கு நேரம் என்று கூட நீங்கள் போட்டுக்கொள்ள முடியும். யோகிஷ் ரைட் தானே. சோ அப்ப இங்க சமனுக்கு நேரம் சமனை போடுவோம். ஏத்தான் நான் காணணும், ஆறுமுடுகள் தான் நான் காணணும். இந்த இதுல ஆறுமுடுகள் தான் காணணும். அப்ப இதுல பார்ப்போம் இறுதி வேகம் என்ன, இங்க இருக்கு பாருங்க 0 30 இறுதி வேகம். அதுல ஒரு குழப்பம் ஒண்ணும் வரக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணிக்கல இருக்கிற வேகம் ஆரம்ப வேகம், அந்த சம்பவம் நடந்து முடிகிற இடத்துல இருக்கிற வேகம் இறுதி வேகம். அப்ப இங்க ஸ்டார்ட் பண்ணிக்கல ஓய்வு, முடியல 30 மீட்டர் செகண்ட் -1. அப்ப இறுதி வேகம்ன்றது 30 மீட்டர் செகண்ட் -1. சரி, அலகுகளை போட்டு பழகணுமா, வேகத்துல மீட்டர் செகண்ட் -1. ஆரம்பம் எவ்வளவு 0. அப்ப 0 மீட்டர் செகண்ட் -1. ஆரம்பம் 0 மீட்டர் செகண்ட் -1. இந்த இயக்கத்துக்கு எடுத்த நேரம் எவ்வளவு, இங்க 0ல தொடர்ந்து 10 செகண்ட். அப்ப கட்டாயம் என்னது அதோட நேரம் 10 செகண்ட். அதோட நேரம் என்னன்னு சொல்லி பாருங்க. அந்த இயக்கத்துக்கு எடுத்த நேரம் 10 செகண்ட். அப்ப இங்க எழுதலாம் என்னது 30ல இருந்து 0 போயிட்டுன்னு சொன்னா 30 மீட்டர் செகண்ட் -1 கீழே 10 செகண்ட். அப்ப யோசிக்க பாருங்க, 0 வெட்டுப்படும். அப்ப 3 விட 3. ஆனா என்ன செய்யணும், அலகு போடணும். இப்ப இங்க செகண்ட் -1 கீழே செகண்ட் இருக்க மாதிரி, அல்ல இந்த கீழே இருக்க செகண்ட் மேல போனா இன்னொரு செகண்ட் -1. அப்ப செகண்ட் -1 செகண்ட் -1 என்ன பெருப்படைகள் அதுல கூட்டுப்படும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப 3 மீட்டர் செகண்ட் -2. இல்லைன்னா நாங்க இதை எப்படியும் போடலாம், மீட்டரின் கீழ் செகண்ட் வர்க்கம் என்று போடலாம். அதாவது மீட்டர் பெர் செகண்ட் வர்க்கம், மீட்டர் பெர் செகண்ட் வர்க்கம். அதை எப்படியா கீழே இருக்கிற மேல கொண்டு போனா -2. சோ மீட்டர் செகண்ட் -2 சொல்லலாம். அப்ப இதுதான் அப்ப விட என்னன்னு சொல்லி பாருங்க 3 மீட்டர் செகண்ட் -2. இப்ப நீங்கள் இதை மீட்டர் செகண்ட் -2 சொல்லலாம், இல்லைன்னா மீட்டர் பெர் செகண்ட் வர்க்கம் சொல்லலாம். இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கணும் என்னன்னு சொல்லி பார்த்துட்டால் ஆறுமுடுகண்ட சர்வதேச அலகு மீட்டர் செகண்ட் -2 என்றது இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப கட்டாயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னார் ஆறுமுடுகண்ட சர்வதேச அலகு SI யூனிட் நாங்க சொல்றோம். சர்வதேச அலகு மீட்டர் செகண்ட் -2. அப்ப இங்க பாருங்க, இது இந்த கணக்குல ஆரம்ப வேகம் 0 இருந்தது, இறுதி வேகம் 30 இருந்தது. சோ இறுதி வேகத்துல இருந்து ஆரம்ப வேகத்தை கழிக்கிறோம். 30ல இருந்து 30, அடுத்தது நேரம் 10. சோ அப்ப பிரிச்சா 3 வருது. மீட்டர் செகண்ட் -1 கீழ் செகண்ட், கீழே இருக்க செகண்ட் மேல போய்க்கல செகண்ட் -1. அப்ப எங்களுக்கு மீட்டர் செகண்ட் -2 ஆக வந்து சேரும். அப்ப இதுல இருந்து நாங்க சொல்றோம் என்னன்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னால் ஒரு விடயத்தை எடுத்துட்டோம். என்னதான் ஆறுமுடுகண்ட அலகு மீட்டர் செகண்ட் -1 என்ற ஒரு விஷயத்தை நாங்க என்ன செஞ்சுட்டோம் தான் எடுத்துட்டோம். அப்ப இது ஓகே, இப்படி வந்தா கேள்விகள் செய்வீங்கன்னு நான் நம்புறேன். இனி அடுத்த கேள்விக்கு நான் போகவா. 2வது கேள்வி. இப்ப என்ன செய்யறாருன்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னால் ஒரு மோட்டார் வண்டி உண்டு. ஒரு மேபி 50 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்துல ரன் பண்ணி கொண்டு இருக்குது. ஆரம்ப வேகம் 50 மீட்டர் செகண்ட் -1.
ஒரு 5 செகண்ட்ல ஏதோ தடுப்பை பிரயோகிக்கிற முன்னுக்கு ஏதோ ஒன்று வந்துட்டு டக்குன்னு அதை என்ன செய்யுது, தடுப்பை பிரயோகிக்குது. தடுப்பை பிரயோகிக்கிறபடியே ஒரு 5 செகண்ட்ல அது ஓய்வுக்கு வருது. என்னவா, ஒரு மோட்டார் வண்டி உண்டு 50 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துல இயங்கிக் கொண்டிருக்கும் மோட்டார் வண்டியானது 5 செகண்டில் ஓய்வுக்கு வருகிறது. அது தடுப்பை பிரயோகிக்கிறாள் என்ற வேர்ட்ஸ் வேணாமப்பா. சரி, தடுப்பை பிரயோகிக்கிறாள் அது என்னது 5 மீட்டர் செகண்ட் 5 செகண்ட்ல 50 மீட்டர் செகண்ட் -1ல இருந்து 0க்கு அதன் வேகம் தருது. டப்புன்னு நான் சொன்ன இப்படியான கேள்விகளை பார்த்தோன்னு என்ன செய்யணும், அதுல படத்தை நீங்கள் டப்புன்னு தீரணும். அப்ப என்ன சொல்றது, ஒரு மோட்டார் வண்டி ஆரம்பிக்கைகள் என்ன வேகம் 50 மீட்டர் செகண்ட் -1ஓட இயங்கினது. அப்ப ஆரம்ப வேகம்னா ஜூ சமன் எவ்வளா 50 மீட்டர் செகண்ட் -1. நேரம் என்ன, ஆரம்பிக்கிறதுபடியாக நாங்க அதை 0 போடுவோம். சைவர் செகண்ட். இப்ப அது என்ன செய்யுது, இயங்கி கொண்டு இருக்குது. ஆனா என்னவாம் 5 செகண்ட்ல, அப்ப டி சமன் 5 செகண்ட்ல அதன் வேகம் என்ன நடந்துட்டாம், 0வா போயிட்டு. அப்ப வேகம் என்னது, இறுதி வேகம் 0 மீட்டர் செகண்ட் -1. ஆரம்பிக்கைக்குள்ள 50 மீட்டர் செகண்ட் -1ல இருந்து 5 செகண்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா 0க்கு வருது. அப்ப என்ன செய்யலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால், உடனே இது இந்த ஆர்முடுகள் காண என்றால் முதலாவது இது ஆர்முடுகளோட இருக்கா இல்லையான்னு இப்ப புரிந்து கொள்வீங்க. ஆரம்ப வேகம் கூட பேருந்து குறையுது, வேகம் குறையுது, வேக மாற்றம் இருக்குது. சோ ஆர்முடுகள் இருக்கு. அப்ப ஆர்முடுகளை காண சொன்னால் ஆர்முடுகள் சமன் v ஜூ ஓவர் டி. இறுதி வேகம் ஆரம்ப வேகத்தின் நேரம். அப்ப இப்ப கேள்வி எனது ஆர்முடுகள் தான். அப்ப ஆர்முடுகளை போடுவோம். இறுதி வேகம் எவ்வளோ 0 மட்டும் போடுவீங்களா, அழகு நிச்சயமா போடணும். இப்ப எங்கட இதெல்லாம் போடுவோம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கணிப்புகள் செயல்முறைகள்ல கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா அலகுகளை குறிப்பிட்டு அழகாக போட்டு எழுதுவோம். அப்ப 0 மீட்டர் செகண்ட் -1 ஜூ என்ன ஆரம்ப வேகம் இந்த சந்தர்ப்பத்துல 50 மீட்டர் செகண்ட் -1. அதன் கீழ் இந்த இயக்கத்துக்கான நேரம் எவ்வளோ 5 செகண்ட். அப்ப இங்க 0ல இருந்து 50 போகுமா, என்ன 0 சின்ன தானம். அப்ப என்ன 0ல இருந்து 50 போகும். அப்ப பெரிய தானத்துல இருந்து 0 கழிச்சா உங்களுக்கு தெரியுமா 50 இதோட சின்ன 50. ஆனா அந்த தானத்துக்கு முன்னால என்ன இருக்குது மைனஸ். அப்ப இதுல விட என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 50. சில பேர் என்ன செய்யறா, டக்கண்டு அந்த பெரிய தானத்துல இருந்து சின்ன தானத்தை கழிச்சு சும்மா 50 போட்டுறீங்க. வடியா பார்க்கணும் என்னது, எப்பயுமே இறுதி வேகத்துல இருந்து ஆரம்ப வேகத்தை தான் கழிக்கணும். இறுதி வேகம் 0 மீட்டர் செகண்ட் -1, ஆரம்ப வேகம் 50 மீட்டர் செகண்ட் -1. அப்ப 0ல இருந்து 50 கழிச்சால் 50 மீட்டர் செகண்ட் -1. கீழே நேரம் எவ்வளோ 5 செகண்ட். அப்ப யோசிச்சு பாருங்க, 50 நாங்கள் 5ஆல பிரிச்சா 10 வர போகுது. முன்னுக்கு என்ன இருக்குது 10. அதான் உங்களுக்கு தெரியும் என்னது மீட்டர் செகண்ட் -2. அப்ப ஆர்முடுகளோட பெருமானம் என்ன வருது 10 மீட்டர் செகண்ட் -1. இங்க பாருங்க என்ன வந்தது, அழகு நாங்கள் போடலன்னா என்ன அர்த்தம் சக 3 மீட்டர் செகண்ட் -1 என்றது வந்தது ஆர்முடுகள். இங்க ஆர்முடுகள் எவ்வளவு வருது 10 மீட்டர் செகண்ட் -2. அப்ப ஆர்முடுகள் வந்து என்றால் அதை நாங்க சொல்லுவோம் என்னது பெருமானத்தில் ஆர்முடுகள் வந்து என்றால் நாங்க அதனை சொல்லுவோம் என்னென்றால் அந்த மோட்டார் வண்டியோ அல்லது அந்த பொருள் அமர்முடுகளோட இயங்குது. ஆர்முடுகள், அது ஆர்முடுகள் தான் பெருமானம் வந்தன்னா நாங்க அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம். இப்ப ஆர்முடுகள் சமன் என்னது 10 மீட்டர் செகண்ட் -1. அத நீங்கள் இல்லாமல் எழுதுவோம் என்ன செய்யலாம், பார்த்தோம்னா அமர்முடுகள் என்று தெரியும். அப்ப அமர்முடுகள், ஆகவே அமர்முடுகள் ரெண்டுட்டு 10 மீட்டர் செகண்ட் -2 என்று போட்டுட்டு வருவீர்கள். தானே சயன்னு பார்த்தால் அமர்முடுகள் என்று விளங்கிட்டா இல்லையா. அப்ப இங்க ஆர்முடுகள் தான் 10 மீட்டர் செகண்ட் -1. அப்ப அமர்முடுகள் சமன் என்று போட்டுட்டு திருப்பியும் அந்த போடக்கூடாது. அப்ப என்ன செய்யணும், தேவையில்லை. ஏன் அமர்முடுகள் அதான் அமர்முடுகள் என்று பிடிச்சிட்டோம் இல்லையா. அப்ப அமர்முடுகள் சமன் 10 மீட்டர் செகண்ட் -2 என்று குறிப்பிடணும். அதாவது ஆர்முடுகள் சமன், உங்க இந்த கேள்விகள் ஆர்முடுகள் கேட்டால் நீங்கள் ஆர்முடுகள் சமன் 10 மீட்டர் செகண்ட் -2 என்று குறிப்பிட்டுட்டு ஆகவே ஃபைனலா நாங்கள் கேட்கிறானோ இல்லையோ அமர்முடுகள் சமன் 10 மீட்டர் செகண்ட் -2 என்று நீங்கள் குறிப்பிடணும். அப்ப உங்களுக்கு இங்க விளங்கி இருக்கேன்னு சொல்லி பார்த்தனால், பொதுவாக நாங்கள் வேகம் அதிகரித்தாலும் சரி வேகம் குறைந்தாலும் சரி அதை ஆர்முடுகள் என்றான் சொல்றோம். ஆனால் வேகம் குறைகிறது, நேரத்தோட வேகம் குறையதை நாங்கள் இன்னொரு செல்ல பேரால் அழைக்கலாம் என்னது அமர்முடுகள் என்று நாங்க சொல்லலாம். சிலது அப்ப அமர்முடுகள் என்று ஆர்முடுகள் இல்லை என்று தயவு செய்து யோசிக்க வேணாம். ஆர்முடுகள் மறைப்பெருமானமுடைய ஆர்முடுகளே அமர்முடுகள் என்று நாங்கள் இங்க என்ன செய்யறோம் அழைக்கிறோம். அப்ப அமர்முடுகள் என்ற எழுதியத்தில் அந்த மறை என்ற பெருமானத்தை நாங்க என்ன செய்ய மாட்டோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போட மாட்டோம். அப்ப உங்களுக்கு இந்த 2 கணக்கின் ஊடாகவும் என்ன செய்ய தெரியுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஆர்முடுகள் சம்பந்தமான கணக்குகள் வந்தால் செய்யக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புறேன்.
அப்ப அடுத்த விடயத்துக்குள்ள நான் போலாம்னு இருக்கேன். என்னென்றால் ஒரு சீரான ஆர்முடுகள் மற்றும் ஒரு சீரற்ற ஆர்முடுகள், சீரான இயக்கம் சீரற்ற இயக்கம் காரணமாக ஏற்படுற ஆர்முடுகளை வச்சு நாங்க சொல்ல போறோம். என்னன்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னால் சீரான ஆர்முடுகள், அடுத்தது சீரற்ற ஆர்முடுகள். இப்ப ரெண்டுலயும் என்னது, நான் நீங்க ஒரு நடுவா பிரிச்சு எழுதுறேன். நீங்க என்னது ஒரு சீரான ஆர்முடுகளை பற்றி கழிக்கிறேன். சீரான ஆர்முடுகள், இங்கால சீரற்ற ஆர்முடுகள், சீரற்ற ஆர்முடுகள். இப்ப ரெண்டுக்கும் ஒரு உதாரணத்தை கதைப்பதன் ஊடாக இது சீரான ஆர்முடுகளோட இயங்குது, இது சீரற்ற ஆர்முடுகளோட இயங்குது என்ற கன்செப்டை விளங்குறதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் பிள்ளைகள். இப்ப சீரான ஆர்முடுகள் மேபி என்னது, அப்போது போட்ட ஒரு என்னது தேங்காய் கணக்கே பார்ப்போமா. இதுல இருந்து தென்னை மரத்தில இருந்து தேங்காய் விழுகுது. என்ன தேங்காய் வந்து என்ன செய்யுது, தென்னை மரத்தில இருந்து விழுகுதுன்னு யோசிச்சு கொள்ளும். இப்ப தேங்காய் அங்கிருந்து கலண்டு வரைக்குள்ள ஆரம்ப வேகம் என்னவா இருக்கு, ஆரம்ப வேகம் அங்கிருந்து கலண்டு வரைக்குள்ள ஆரம்ப வேகம் ஜூன்னு சொல்லுவோம். என்ன 0 மீட்டர்/செகண்ட் -1, 0 மீட்டர்/செகண்ட் -1. கீழே வர 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 என்ன செய்யும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் புவியீர்ப்பின் காரணமாக வேகம் கூட்டிட்டு வரப்படும். உங்களுக்கு புவியீர்ப்பின் பெருமானம் எனக்கு தெரிஞ்சிருக்கலாம் என்று நான் யோசிக்கிறேன். புவியீர்ப்பு ஆர்முடுகளை நாங்கள் ஜி என்று சொல்லுவோம், கிராவிட்டி. அப்ப புவியீர்ப்பு ஆர்முடுகளை நாங்கள் சொல்லுவோம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையா 9.8 மீட்டர்/செகண்ட் -2 என்று நாங்கள் குறிப்பிடலாம். ஆனா எங்களோட கணக்கு செயல்முறைகள்ல அதை என்னது 9.8 போட்டு செய்யல கொஞ்சம் இடர்பாடுகள் வரும். எங்களுக்கு கணக்குகள் செய்யறதுக்கு இலகுவாகவும் புரிந்து கொள்றதுக்கு இலகுவாகவும் இருக்கணும்ன்றதுக்காக இதை அன்னளவாக நாங்கள் என்ன இந்த புவியீர்ப்பு ஆர்முடுகளா ஜி என்ற புவியீர்ப்பு ஆர்முடுகளை நாங்கள் என்னன்னு சொல்லலாம்னா 10 மீட்டர்/செகண்ட் -2 வந்து எடுத்துக்கொள்ளணும். இப்ப யோசி பாருங்க, நேரம் 0, என்ன நேரம் 0, வேகம் என்னவா இருக்கும் 0 இருக்கும். இப்ப நேரம் ஒரு செகண்ட்ல இந்த தேங்காய் இங்க வருதுன்றா நேரம் ஒரு செகண்ட்ல இந்த வேகம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க பாருங்க. கீழ் நோக்கி 10 மீட்டர்/செகண்ட் -2 என்ற ஆர்முடுகள் இருக்கிறபடியால இந்த முதலாவது செகண்ட்ல அதோட வேகம் என்ன இருக்கும் என்றால் 0 இருந்தால் 10 மீட்டர்/செகண்ட் -2 என்ற -1 என்ற வேகத்தை என்ன செய்வார் பெற்றுக்கொள்வார். இரண்டாவது செகண்ட்ல t2வது செகண்ட்ல அவர்கிட்ட வேகம் என்னவா இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் 10 கூட போகுது. என்ன ஒவ்வொரு செகண்டும் 10 கூட போகுது ஆர்முடுகள் திசை கீழ் நோக்கி இயங்குறபடியால். அப்ப 2வது செகண்ட்ல அதோட வேகம் என்னவா இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20 மீட்டர்/செகண்ட் -1 இருக்கும். அதே 3வது செகண்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா t7 3வது செகண்ட்ல அந்த பொருளோட வேகம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30 மீட்டர்/செகண்ட் -1 இருக்கு. இப்ப பாருங்க, நேரத்தோட நேரம் என்னது ஒவ்வொரு செகண்டோட முதல் என்னது ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர்/செகண்ட் -1 சேர்ந்து அடுத்த 2வது செகண்ட்ல அவற்ற வேகம் 20 மீட்டர்/செகண்ட் -1, 3வது செகண்ட்ல அவற்ற வேகம் பாத்தீங்கன்னா 30 மீட்டர்/செகண்ட் -1. அப்ப பாருங்க, அவருக்கு நேரத்தோட அதோட வேகம் என்ன செஞ்சோண்டு போகுது கூட்டிட்டு போகுது. ஆனால் ஒவ்வொரு டைம்லயும் இருக்கிற ஆர்முடுகளை கண்டு பார்ப்போம். ஆர்முடுகள் சமன் இந்த டைம்ல இருக்கிற ஆர்முடுகளை காணும். இந்த டைம்லயா ஆர்முடுகள் சமன் என்னது வேக மாற்றத்துக்கு நேரம். அப்ப இறுதி வேகம் எவ்வளோ 10, 10ல இருந்து 0 போனா 10, நேரம் எவ்வளோ 1. அப்ப ஆர்முடுகள் இந்த டைம்ல எவ்வளோ 10 மீட்டர்/செகண்ட் -2. இந்த டைம்ல விட பாப்போமா, இந்த டைம்ல மட்டும் ஆர்முடுகளை பாருங்க. ஆர்முடுகள் சமன் என்னது வேக மாற்றத்துக்கு நேரம். வேக மாற்றம் இறுதி வேகம் 20, ஆரம்ப வேகம் 10 நேரம் இதுக்கு அடுத்த நேரம் ஒரு செகண்ட். அப்ப என்னது 10 சமன் 10 மீட்டர்/செகண்ட் -2. இங்க பாருங்க, இந்த டைம்லான ஆர்முடுகளை பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் என்னது ஆர்முடுகள் சமன் இறுதி வேகத்தின் ஆரம்பம். இறுதி வேகம் 30 மீட்டர்/செகண்ட் -1 என்னது ஆரம்ப வேகம் பார்த்து எனக்கு இடமில்லாதபடி அழகெல்லாம் போடுற பிள்ளைகள் பாருங்க. ஆரம்ப வேகம் 20 மீட்டர்/செகண்ட் -1. அப்ப 20ல இருந்து ஒரு செகண்ட் கழிச்சு எடுத்த நேரம் ஒரு செகண்ட். சோ டிவைட் பண்ணி விட்டீங்கன்னா என்ன வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 10 மீட்டர்/செகண்ட் -2. அப்ப ஒவ்வொரு டைம்லயுமே அந்த ஆர்முடுகளோட பெருமானம் என்ன செய்யல, இங்க மாறல. வேகம் என்ன செஞ்சோண்டு போகுது சீரா கூட்டிட்டு போகுது. ஒவ்வொரு செகண்டும் சீரா ஒவ்வொரு 10 கூட்டிட்டு போகுது. அப்ப அந்த இடைப்பட்ட அந்த ஒவ்வொரு நேர ஆயிடைகளின் போதும் அந்த ஆர்முடுகளோட பெருமானம் என்ன செய்யல, மாறல. அந்த ஒவ்வொரு செகண்ட்லயும் பாருங்க, இதுக்கு இந்த டைம்லயும் 10 மீட்டர்/செகண்ட் -2 தான், இந்த செகண்ட்லயும் 10 மீட்டர்/செகண்ட் -2 தான். ஒவ்வொன்றிலையும் என்ன செஞ்சோண்டு போகுது 10 மீட்டர்/செகண்ட் -2 வந்து ஒரே ஆர்முடுகளோட பெருமானம் என்ன செய்யல, அங்க மாறல. அப்ப இப்படி இருக்கிற இயக்கங்களை நாம் சொல்லுவோம் என்னன்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னால் சீரான ஆர்முடுகள். சீரான ஆர்முடுகள் இருக்கும் சந்தர்ப்பத்துல அதோட வேகம் என்ன செய்ய சீராக அதிகரிச்சு கொண்டிருக்கும், நேரத்தோட சீராக அதிகரிக்கும். நான் கேட்கிறோம் இப்ப இது இந்த வேகம் நேர வரைவை கீர்னீங்கன்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னால் முதல் ஆரம்பத்துல 0 இருந்தது,
சீராக என்ன செஞ்சு போகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகரிச்சு கொண்டு இருக்கும் இங்க சீரான ஆர்முடுகள். ரைட், இப்ப நாங்கள் சீரற்ற ஆர்முடுகள் என்ற கன்செப்டுக்கு வருவோம். சீரற்ற ஆர்முடுகள் என்றைக்குள்ள நீங்கள் ஒரு ரோட்டில் ஒரு பைக் எடுத்துக்கொண்டு டிராவல் பண்றது யோசிச்சு பாருங்க. உங்களால ஒரே வேகத்தோட நீங்கள் டிராவல் பண்ண முடியும் நினைக்கிறீங்களா? அல்ல ஒரே மாதிரி ஆக்சிலேட்டரை பிடிச்சோண்டே போக முடியும் நினைக்கிறீங்களா? நிச்சயமா முடியாது. முன்னுக்கு பெண் வரும், வெஹிக்கிள்ஸ் வரும், அப்ப முன்னுக்கு ஏதாவது பிராணிகள் வரும். நாங்க அதையெல்லாம் பார்த்து என்னது சில நேரங்கள்ல வேகத்தை கூட்ட வேண்டியிருக்கும், குறைக்க வேண்டியிருக்கும். அப்படியான சந்தர்ப்பத்தை யோசிச்சு கொள்ளுங்க. இப்ப என்ன செய்யறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல நீங்கள் என்னது நேரம் சைவர் இருக்கைகள்ல சைவர் செகண்ட் அது இந்த வேகம் என்ன இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா சைவர்ல இருந்து தொடங்குறேன் வச்சுக்கொள்வோம். வேற நிறைய சைவர்ல இருந்து தொடங்குறேன் வச்சுக்கொள்வோம். இப்ப சைவர் மீட்டர் செகண்ட் -1. இப்ப ஒரு செகண்ட்ல t7 ஒரு செகண்ட்ல இவற்ற வேகம் மேபி என்னது 20 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்தை அடைஞ்சிட்டான்னு வைப்போம். அடுத்தது t7 2வது செகண்ட்ல ஒரு 30 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்தை அடையிற. t7 3வது செகண்ட்ல நேரம் 3வது செகண்ட்ல ஒரு 45 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்தை அடையிற. பாருங்க, இது ஒவ்வொரு டைம்லயுமே இதோட ஆர்முடுகளை கணிச்சு பார்ப்போம். இந்த டைம்ல என்னது வேகம் அதிகரிச்சோன்னா போகுது, நானும் இங்கேயும் வேகம் அதிகரிச்சோன்னா போகுதுன்னு வைக்கிறோம். நீங்க மாத்தல பாருங்க, ஒவ்வொரு முதல் சைவர் 20 30 45 வேகம் அதிகரிச்சோன்னு போகுது. அதே மாதிரி தான் இங்கேயும் வேகம் அதிகரிச்சோன்னு போற மாதிரி தான் கணக்கு போட்டிருக்கேன். பேந்து நீங்க ஜோசிகள் வேகம் அதிகரிச்சா தான் சீரான வேகம் சீரற்ற வேகம் ஜோசிட கூடாதுக்காக இந்த ரெண்டுமே வேகம் அதிகரிச்சோன்னு போற மாதிரி உதாரணம் எடுத்துருக்கோம். இப்ப பாருங்க, இந்த டைம்ல இருக்க ஆர்முடுகளை நாங்க கணிச்சு பார்ப்போம். ஆர்முடல் சமன் என்னது? இறுதி வேகம் செய்ய ஆரம்ப வேகத்தின் நேரம். இறுதி வேகம் 20 மீட்டர் செகண்ட் -1 சைய சைவர் கீழே நேரம் எவ்வளா 1. அப்ப இந்த டைம்ல ஆர்முடுகள் எவ்வளா 20 × 1 20 மீட்டர் செகண்ட் -2. இந்த டைம்ல ஆர்முடுகளை பார்ப்போம். அப்ப ஆர்முடுகள் சமன் இறுதி வேகம் 30 மீட்டர் செகண்ட் -1 சைய ஆரம்ப வேகம் 20 மீட்டர் செகண்ட் -1 நேரம் 1 செகண்ட். அப்ப இங்க ஆர்முடுகள் வருது 10 மீட்டர் செகண்ட் -2. இங்க ஆர்முடுகள் இந்த சந்தர்ப்பத்தில் ஆர்முடுகளை பார்ப்போம். இப்ப ஆர்முடல் மாறுறபடியா நான் A1 A2 போட்டு போறேன். இங்க பார்ப்போம். இதுல A3 என்று நான் வச்சுக்கொள்றேன். இங்க இறுதி வேகம் 45 மீட்டர் செகண்ட் -1 சாய் 30 மீட்டர் செகண்ட் -1 நேரம் 1 செகண்ட். 30 செகண்ட் 2வது செகண்ட்ல இருந்து 3வது செகண்ட் ஒரு செகண்ட். சோ அப்ப 15 மீட்டர் செகண்ட் -1 இங்க 1. அப்ப 15 மீட்டர் செகண்ட் -2. அப்ப யோசிச்சு பாருங்க, இங்க கணத்துக்கான ஆர்முடுகளோட பருமன் என்ன செஞ்சு போகுது? மாறி போகுது. அப்ப ஒரே ஆர்முடல், அதாவது இயக்கம் ஃபுல்லாகும், இயக்கம் முழுவதும் ஒரே ஆர்முடுகள் பெருமானத்துல இருக்குமா இருந்தேன்னு சொன்னால் அந்த இயக்கத்தை நாங்க சொல்லுவோம் என்ன சொல்லுவோம், ஒரு சீரான ஆர்முடுகளோட இயங்கி கொண்டிருக்குது. சீரான ஆர்முடுகளோட இயங்கி கொண்டிருக்கு. அப்ப வேகம் சீராக அதிகரிச்சு கொண்டிருக்கு. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்னது, ஒவ்வொரு கணமும் அதன் ஆர்முடுகள் மாறி கொண்டிருக்குது. என்ன கூடுதலாம், சில குறையலாம், எல்லாமே நடக்கலாம். சோ ஆர்முடல் ஒன்று இல்லாம இருக்கலாம். சோ அப்ப இங்க நாங்க சொல்லுவோம் என்ன சொல்லுவாங்க, சீரற்ற ஆர்முடுகள். இப்ப சீரான ஆர்முடுகள் என்றா என்ன, சீரற்ற ஆர்முடுகள் என்றா என்னன்னு இப்ப விளங்கி இருக்கணும்னு நான் நம்புறேன். அப்ப இன்றைக்கு பிள்ளைகளே நாங்கள் பார்த்தது என்னன்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னா, ஆர்முடுகள் என்ன என்னன்னு பார்த்தோம். ஆர்முடுகளை புரிந்து கொள்றதுக்கான சில எண்ணக்கருக்கள் அல்லது சந்தர்ப்பங்களை பற்றி பார்த்தோம். இந்த ஆர்முடுகள் சமன்பாடு பார்த்தோம். ஆர்முடுகள் SI அலகு மீட்டர் செகண்ட் -2 சொல்லி பார்த்தோம். அதற்கு பிறகு சீரான மற்றும் சீரற்ற ஆர்முடுகளை பற்றி பார்த்தோம். சோ இந்த இவ்வளவு விடயங்களும் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நான் நம்புறேன். விளங்கி இருந்தா நான் இப்ப 3 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நான் கேட்கிறேன். இந்த 3 கொஸ்டின்ஸுக்கும் பதில் தெரிஞ்சிருந்தா நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ற கமெண்ட்ல நீங்கள் கொடுங்க. கூடியவரையில அது சரியா இல்லையா என்ற விஷயங்களை நான் என்ன செய்யறேன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணக்கூடியதா இருக்குது. பாப்போம் படிச்ச விஷயங்கள் உங்களுக்கு விளங்கினதா இல்லையான்றது இந்த கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு நீங்கள் எனக்கு விடை அனுப்புறதை வச்சு நான் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கலாம். சோ முதலாவது நாங்கள் பார்ப்போம் என்னன்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னா, ஒரு பந்தை மேல் நோக்கி ஒரு ஆள் எறிகிறார். முதலாவது கேள்வி, பந்தை மேல் நோக்கி எறிகிறார் என்றால் அங்கே இருக்கிற ஆர்முடுகள் யார்? ஒரு பந்தை மேல் நோக்கி எறிகிறார். முதலாவது கேள்வி, பந்தை மேல் நோக்கி எறிகிறார் என்றால் அப்ப அந்த பொருளின் ஆர்முடுகள் யாது? முதலாவது கேள்வி, பொருள் ஒன்றை மேல் நோக்கி எறியும் போது அப்பொருளில் இருக்கிற ஆர்முடுகள் பெருமானம் என்ன? இரண்டாவது கேள்வி, ஒரு ஓய்வுல இருந்து புறப்படுற ஒரு பொருள் ஒன்று, ஓய்வில் இருந்து புறப்படுற ஒரு பொருள் 2 நிமிடத்துல ஒரு 60 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்தை அடையுது என்றால் இது இந்த ஆர்முடுகள் யார்? ஓய்வில் இருந்து புறப்படுற ஒரு பொருள் 2 நிமிடத்துல 60 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்தை அடையும் எனில், ஒரு நேர்கோட்டு பயணம் என்றே யோசிங்கள். ஓய்வில் இருந்து பயணிக்கிற ஒரு பொருள் ஒன்று
2 நிமிடத்துல 60 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்தை அடையும் என்றால் இந்த சந்தர்ப்பத்துல நடக்கிற ஆர்முர்கள் யார்? மூன்றாவது கேள்வி என்னன்னு கேட்டால் ஒரு வண்ணாத்தி பூச்சின்னு வச்சுக்கொள்ளுங்க. வண்ணாத்தி பூச்சி ஒரு மேபி ஒரு 5 மீட்டர் செகண்ட் -1 என்ற கதியோட அங்க எங்க இந்த மாறாத கதியோட அங்க எங்க அலைஞ்சோட தெரியுது. ஒரு வண்ணாத்தி பூச்சி 5 மீட்டர் செகண்ட் -1 என்ற மாறாத கதியில அங்க எங்க பறந்தோட தெரியுது. இது ஆர்முகள் இயக்கமா இல்லையா? காரணம் தெரியும். 3 கேள்விகள். அதாவது ஒன்று, ஒரு பொருள் ஒன்றை நீங்கள் மேல் நோக்கி எறிவீங்கன்னா அந்த பொருளை தாக்குற ஆர்முடுகண்ட பெருமானமோலா. 2வது, ஓய்விலிருந்து ஸ்டார்ட் பண்ற ஒரு பொருளானது ஒரு 60 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்தை 2 நிமிடத்தில் அடைதன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அது இந்த ஆர்முடுகண்ட பெருமானமோலா. அடுத்த 3வது, ஒரு வண்ணத்து பூச்சி 5 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்தோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இங்க அப்படி அலைஞ்சோண்டு இருக்கு. மாறாத கதியில அங்க இங்க அலைஞ்சோண்டு இருக்கின்றார். இந்த டைம்ல ஆர்முடுகள் இருக்குதா இல்லையா? இருக்குதுன்னு சொன்னா ஏன் நீங்க அப்படி சொல்றீங்கன்னு சொல்லுங்க. சோ பிள்ளைகள், நான் உங்கள்கிட்ட படிச்ச விடயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாண்டா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன செய்யலாம் நீங்க ஷேர் பண்ணுங்க. தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோல நாங்கள் மீட் பண்ணுவோம். மீண்டும் சந்திப்போம். பாய்.